ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கலன்ற கசப்பான உண்மைய நீங்க எப்போவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? அவங்க எவ்வளவுதான் மூஞ்சியில ஒரு போலி முகமூடிய மாட்டிக்கிட்டு மறைக்க பார்த்தாலும் அங்க ஒரு நாராசமான சூழல் உருவாகும். உங்க ஆழ்மனசோட எச்சரிக்கை மணி அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்ற உண்மையை கதறி சொல்லும். அவங்க உங்ககிட்ட நைஸா பேசுற மாதிரி நடிப்பாங்க. உங்க மொக்க ஜோக்குக்கு கூட செயற்கையா பல்லை காட்டுவாங்க. ஆனா அவங்களோட இந்த போலித்தனத்தை உங்க மூளை துல்லியமா கண்டுபிடிச்சிடும். எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா வாழணும்னு நினைக்கிற அந்த முட்டாள்தனத்தை முதல்ல நிறுத்துங்க. அவங்களுக்கு ஏன் உங்களை பிடிக்கலன்னு காரணம் தேடி அழுதுட்டு இருக்காம அவங்களோட இந்த மறைமுக வெறுப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பாப்போம். ஒருத்தனுக்கு உங்களை பிடிக்கலன்றத காட்டுற 7 அப்பட்டமான உளவியல் சவுக்கடிகள் இதோ. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. முதலாவது விஷயம், உங்களோட சுய புத்தி. பார்த்த உடனே ஒருத்தன் மேல உங்களுக்கு சந்தேகம் வருதா? அந்த சிக்னலை தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்களோட நரித்தனமான நடவடிக்கைகளை உற்று நோக்குங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிற விஷம் ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா கசிஞ்சு வெளியே வரும். அவங்க மத்தவங்களை நடத்துறதுக்கும் உங்களை நடத்துறதுக்கும் இடையே இருக்கிற அப்பட்டமான வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். அவங்க எவ்வளவுதான் நடிச்சாலும் அவங்களோட அகம் அதை காரி உமிழ்ந்திடும். அதனால உங்க உள்ளுணர்வை நம்புங்க. தகுதி இல்லாத எவனுக்காகவும் உங்களுடைய பொன்னான நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காதீங்க. நீங்க என்னதான் அவங்க காலில விழுந்து கெஞ்சினாலும் உங்களை வெறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டவங்களை உங்களால திருத்தவே முடியாது. அவங்கள அப்படியே கறிவேப்பில மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. 2வது விஷயம், உங்களை ஒரு எதிரியா நினைச்சு விலகி நிக்கிறது. தன் வாழ்க்கையை பத்தின எந்த ஒரு ரகசியத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்காத ஒரு பயல்கிட்ட நீங்க பழகிறது உங்க சுயமரியாதைக்கே இழுக்கு. உங்களை பிடிக்காத எவனும் உங்ககிட்ட ஒரு துளி கூட உண்மையா இருக்க மாட்டான். அவங்கள பத்தின தகவல்களை நீங்க மத்தவங்க சொல்லிதான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். தன் சொந்த வாழ்க்கையை ஒரு இரும்பு திரை போட்டு உங்ககிட்ட இருந்து மறைப்பாங்க. எப்பவும் ஒரு தற்காப்பு அரணுக்குள்ளேயே நிப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களோட பழகிறது கேவலம். ஆனா வேடிக்கை என்னன்னா, அவங்களுக்கு உங்களை பிடிக்காது. ஆனா உங்களோட பலவீனத்தையும் ரகசியங்களையும் நோண்டி நொங்கு எடுக்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. பழக ஆரம்பிச்சு பல காலம் கடந்தும் அவங்க உங்ககிட்ட ஒரு எட்டாத தூரத்திலேயே நின்னா உங்க கெத்த காப்பாத்திக்கிட்டு அங்கிருந்து உடனே ஓடி வந்துடுங்க. அங்க உங்களுக்கு வேலை இல்ல. 3வது விஷயம், உங்களை திட்டமிட்டு ஓரங்கட்டுறது. உங்களை யாராவது ஒரு குரூப்ல இருந்தோ இல்ல முக்கியமான விஷயங்கள்ல இருந்தோ வேணும்னே கட் பண்ணி வச்சிருக்காங்களா? இது அவங்க செய்யற ஒரு கேவலமான மன ரீதியான வன்முறை. அவங்களுக்கு உங்களை பிடிக்கலனா அவங்க பண்ற எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் உங்களை நைஸா கழட்டி விட்டுடுவாங்க. நீங்க ஒரே ஆபீஸ் அல்லது காலேஜ்ல ஒரே கேங்ல இருந்தா கூட அவங்க ஒரு பார்ட்டிக்கோ இல்ல சினிமாவுக்கோ போகும்போது உங்களை மட்டும் வேண்டுமென்றே தவிர்ப்பாங்க. இன்னும் கேவலமா உங்க கண்ணு முன்னாடியே மத்தவங்களை கூப்பிடுவாங்க. உங்களை ஒரு அனாதை மாதிரி நிக்க வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க. இதை எதிர்கொள்ள உங்களுக்கு தடித்த தோல் வேணும். அதாவது எமோஷனல் முதிர்ச்சி வேணும். இந்த புறக்கணிப்பை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறாம உங்களை உதாசீனப்படுத்துற எவனா இருந்தாலும் அவனை உங்க வாழ்க்கையை விட்டே கட் பண்ணி எரியுங்க. 4வது விஷயம், அவங்களோட உடம்பு காட்டி கொடுக்கிற சிக்னல். ஒருத்தன் உங்க பக்கத்துல இருக்கும்போது அவனோட அசைவுகளை கவனிங்க. முக்கியமா அவனோட போலி சிரிப்பை செருப்பால அடிச்ச மாதிரி கண்டுபிடிங்க. உதடு மட்டும்தான் அசையுதா இல்ல கண்ணை சுத்தி இருக்கிற தசைகள்ல அந்த சிரிப்பு தெரியுதான்னு பாருங்க. மனசார சிரிக்கிறப்போ மூஞ்சியில இருக்கிற எல்லா தசைகளும் இயங்கும். கண்ணோரத்துல சுருக்கம் விழும். ஆனா போலி சிரிப்புல உதடு மட்டும்தான் அசையும். கண்கள்ல ஒருவித வறட்சியும் வன்மமும் தெரியும். அதோடு அவங்க உங்க கண்ணை நேருக்கு நேர் பார்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல எந்த ஒரு மரியாதையும் இல்லை. உங்க கூட நெருங்கி பழகவும் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றத இது அப்பட்டமா காட்டும். 5வது விஷயம், உங்ககிட்ட பேசுறத அப்படியே நிறுத்துறது. அவங்க உங்ககிட்ட தேவைக்கு அதிகமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. கூச்ச சுபாவம் உள்ளவங்களும் அமைதியா இருப்பாங்க. ஆனா உங்களை பிடிக்காதவங்களோட பேச்சுல அலட்சியமும் நக்கல் நையாண்டியும் தாண்டவமாடும். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா வெறும் நல்லா இருக்கேன் ஒற்றை வார்த்தையில மூஞ்சியில அடிச்ச மாதிரி பேசுவாங்க. நீங்க எவ்வளவுதான் ஆர்வமா பேசினாலும் அவங்க ஒரு பெரிய தடுப்பு சுவரை எழுப்புவாங்க. இந்த மாதிரி உங்களை இக்னோர் பண்ற நாய்கள்கிட்ட நீங்க வலிய போய் பேசினா உங்க மானம் தான் போகும். அவங்கள மதிக்காம கடந்து போயிட்டே இருங்க. 6வது விஷயம், நேரடி உதாசீனம். இது ரொம்ப அசிங்கமான விஷயம். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒரு பெரிய பார்ட்டிக்கு பிளான் செய்யறாங்கன்னு வச்சுப்போம். எல்லாரோட பேரையும் லிஸ்ட்ல சேர்க்கும் போது அந்த லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே நீ வர்ற இடத்துக்கு நான் வரலன்னு அவங்க பின்வாங்குவாங்க. இங்க அவங்க தங்களோட வன்மத்தை மறைக்க கூட விரும்பல. இது ஒரு அப்பட்டமான செயலற்ற ஆக்ரோஷம். இதனால அவங்க உங்களுக்கு ஒரு நேரடி எதிரியா மாறினாலும் சரி, ஒரு போலியான விஷக்கிருமியை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லையேன்னு நீங்க நிம்மதி அடையலாம். 7வது விஷயம், சோஷியல் மீடியா புறக்கணிப்பு. அவங்க சோஷியல் மீடியாவில் மற்றவங்களோட மொக்க போஸ்டுக்கு எல்லாம் லைக் கமெண்ட்னு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா நீங்க என்னதான் உருப்படியா போட்டாலும் அதை பார்க்காத மாதிரி கடந்து போயிடுவாங்க. இன்னும் சில பேர் உங்களை ஃபாலோ கூட பண்ண மாட்டாங்க.
பண்ணினாலும் அது ஏதோ கடமைக்காக இருக்கும். இதை விட பெரிய அசிங்கம் என்னன்னா, உங்க ஆபீஸ் இல்ல காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க அட்மினா இருக்கும்போது உங்களை மட்டும் வேண்டுமென்றே அந்த குரூப்ல ஆட் பண்ணாம ஓரங்கட்டி வைப்பாங்க. இது அவங்க மனசுல இருக்கிற தீராத வன்மத்தோட வெளிப்பாடு. நீங்க இந்த மாதிரி உங்களோட சுயமரியாதையை சோதிக்கும் கேவலமான சம்பவங்களை கடந்து வந்திருக்கீங்களா? உங்க கசப்பான அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கெத்தை எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க. நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.